வெண்ணிலா, நீ என்ன பண்ற? இன்னைக்கு மில்லுக்கு 2-3 பேர் வரல, வேலை வர நிறைய இருக்கு. நீ பேசாம என் கூட மில்லுக்கு வந்துற. அப்படியே முத்து மாமா, நிஜமாவா சொல்ற? ஐயோ, இவ்வளே மாட்டி விட்டுருவா போல இருக்கு. ஐயோ ஜாரி முத்து மாமா, தெரியாம கை தவறி கீழே விழுந்துடுச்சு. நான் உடனே போய் சேலையெல்லாம் மாத்திட்டு வந்துடுறேன். உடனே வந்துடுறேன் முத்து மாமா. என்னம்மா ஏதோ திட்டம் போட்ட? அண்ணன் என்னடானா உனக்கு பயந்து மொத்தமா வெண்ணிலாவை வீட்ல இருந்து கூட்டிட்டு போகுது. இப்ப என்ன பண்ண போற? அவ போறத தடுத்து நிறுத்துற. அது உன்னால முடியவே முடியாதுமா. இந்த வீட்டுக்குள்ள என்ன தேவையோ அந்த வெண்ணிலாவுக்கு அதத்தான் அண்ணன் நடத்தும். உன் பேச்செல்லாம் 2ஆம் பட்சமா ஆயிடுச்சு. கண்டிப்பா நீ சொன்ன கேட்கவே கேட்காது. நான் சொன்னதை இப்ப நடத்தி காட்டுறேன் பாரு. வெண்ணிலா, வரேன் முத்து மாமா. என்ன முத்தரசு, திடீர்னு வெண்ணிலாவை மில்லுக்கு கூட்டிட்டு போறேன்னு கிளம்ப சொல்ற? சாதாரணமா ஆள் இல்லைன்னு கூட்டிட்டு போறியா, இல்ல நாங்க ஏதாவது பண்ணிட போறோம்னு பயந்து மில்லுக்கு கூட்டிட்டு போறியா? சேச்சே சித்தி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நீ பாவம், நீ என்ன சித்தி பண்ண போற? அது ஒண்ணும் இல்லை. அது இந்த மில்லுல 2-3 பேர் வரல. வெளியில வந்து கொஞ்சம் ஒத்தாசியா இருக்குமென்னு பார்த்தேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரிப்பா, என்ன பண்றது? சமையல் வேற எல்லாம் பார்க்கணுமே. பூங்கோத வேற ஏதோ வயிறு வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி, நானே சமைக்கிறதெல்லாம் பாத்துக்கிறேன்ப்பா. ஏன்னா வேலைக்காரங்க சமைச்சு நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது. வெண்ணிலாவுக்குன்னா எனக்கு எப்படி சமைக்கணுங்கிற பக்குவம் தெரியும் அவளுக்கு. சரி பரவாயில்ல, விடு முத்தரசு, நானே எனக்கு சமைச்சுக்கிறேன். சித்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ எதுக்கு போய் சமைச்சிட்டு இருக்கிற? ஒரு நாள் தானே, அது நானே பார்த்துக்கிறேன். விடு, வெண்ணிலா இங்கே இருக்கட்டும். சரிப்பா முத்தரசு. அண்ணே வழி விடுன, நான் சீக்கிரமா கிளம்பணும். லேட் ஆயிடுச்சு, அவங்க முத்து மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது வெண்ணிலா. ஆ, நீ போயிட்டா யாராவது சமைச்சு போட்டுருவாங்க. எப்படி சாப்பிடுறது? வாயில வைக்க முடியாது. வேணும்னா உன் கால்ல விழுறேன், தயவு செஞ்சு போகாதம்மா. இல்லண்ணே, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஐயோ. முத்து மாமா மில்லுல யாருமே இல்லன்னு கூப்பிடுறாங்க. ஐயோ, அங்க யாராவது இருப்பாங்க. இங்க சமைக்கிறதுக்கு உன்னை தவிர ஆளே இல்லம்மா. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு. சொன்னா கேளு வெண்ணிலா, தயவு செஞ்சு போகாதம்மா. என் பிரச்சனை எனக்கு தானே தெரியும். அதத்தான் நானும் சொல்றேன். என் பிரச்சனை எனக்கு தானே தெரியும் வெண்ணிலா, தயவு செஞ்சு போகாத. ஐயோ அண்ணா, வெண்ணிலா, இப்படி என்ன அம்போன்னு விட்டுட்டு போறிய வெண்ணிலா, இது உனக்கே நியாயமா? மாமா போலாமா? வெண்ணிலா, ஒன்றும் இல்லை, பூங்கோதைக்கு உடம்பு சரியில்லையா? சமையல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சித்தி யோசிக்குது. நீ கொஞ்சம் இருந்து பார்த்துக்கிறியா? சாமி கும்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்ரு. வேற எதாவது பட்டினி கிடக்காத, புரியுதா? நான் வரேன். வரேன் சித்தி.
பாத்தியா போங்குது, முத்தரசு அப்படி இப்படின்னு நீ ரொம்ப கதை இழந்த. நான் சொன்ன பேச்சு கேட்டு அப்படியே நடந்தான் பாத்தியா. நான் கோடு கிழிச்சா எப்பவுமே அவன் மீற மாட்டான். இப்ப அவளை விட்டுட்டு என் வார்த்தைக்கு பொட்டி பாம்பா அடங்கி மில்லுக்கு போயிட்டு இருக்கான் பாத்தியா. பொண்டாட்டியை விட எப்பவுமே அவனுக்கு சித்தி தான் வசதி. நீ இனிமேலாவது புரிஞ்சுக்க போங்கோதே. மா போமா, நீதாம்மா இப்படி நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் இப்ப சொல்றேன் கேளு. அண்ணன் இப்ப இங்க விட்டுட்டு போயிருக்காருல்ல, அவரோட மனசு பூரா இங்கதான் இருக்கும். பொண்டாட்டிய பார்க்காம ஒரு நிமிஷம் கூட அவரால் இருக்கவே முடியாது. நான் சொல்றது இப்ப நடக்கும் பாரு. இன்னும் 10 நிமிஷம் அண்ணன் ஏதாவது அதை தொலைச்சிட்டேன் இதை தொலைச்சிட்டேன்னு மறந்து வச்சுட்டேன்னு சாக்கு போக்கு சொல்லி இவளை பார்க்க வருவாரு. கண்டிப்பா வந்தே தீர்வாரு. அப்படி வரல, அவரு ஓம் புள்ள வந்துட்டாருன்னா வெண்ணிலாவோட புருஷன். அத நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நடக்கவே நடக்காது. அதையும் நான் பாக்குறேன். எப்படி நான் வந்து எல்லா சாமிகிட்டையும் வேண்டுதல் வச்சேன். இந்த வீட்டுல நீ இருக்கணும், நீ தான் சமைக்கணும்னு. என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுல. போங்கண்ணே. என்ன வெண்ணிலா அண்ணன்கிட்ட கோவிச்சுக்கிற? இந்த அண்ணனுக்கு சமைக்கிறதுக்காக நீ இருக்க மாட்டியா? நான் மில்லுக்கு முத்து மாமாவோட போலான்னு ஆசையா இருந்தேன் தெரியுமா. அதை புடிச்சு எல்லாருமா சேர்ந்து கெடுத்து விட்டுட்டீங்க. நான் கெடுக்கலமா. இத பாரு, நீ போயிட்டு வந்தா எனக்கு சந்தோஷம்தான். அது ஏதோ சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன். மத்தபடி நீ போனா எனக்கு சந்தோஷம்தாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணன் கிட்ட கோச்சுக்காத வெண்ணிலா. பாவம் இல்ல இந்த அண்ணன். அப்படியே நல்லா சீவி சிங்காரிச்சிட்டு முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை அப்பிக்கிட்டு வந்து நின்னா பவுடர் அப்புறம் மாதிரி. ஆனா கடைசியில என்ன ஆச்சு பாத்தியா? இப்போ முகம் அப்படியே இருண்டு போய் கிடக்கு. அடுத்து நான் பண்ண போற விஷயத்துல இவ என்ன ஆக போறான்னு மட்டும் பாரு. வெண்ணிலா, மாப்பிள்ள கூப்பிட்ட மாதிரி இருக்குல்ல? அட போங்கண்ணே, எனக்கும் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. முத்து மாமா நினைப்பாவே இருக்கிறதுனால அவர் குரல் மாதிரியே கேக்குது. இல்லம்மா, மாப்பிள்ள தான் கூப்பிடுறாரு. வெண்ணிலா, கேட்டியா? வெண்ணிலா, முத்து மாமா. வெண்ணிலா, ஐயோ என்ன இவ பூகம்பம் வந்த மாதிரி அப்படி ஓடுறா இவ. என்ன மாமா, ஏன் திரும்பி வந்துட்ட? என்ன வெண்ணிலா, நீ செக் புக் எடுத்து பேக்ல வைக்க சொன்ன மறந்துட்ட பத்தியா? இல்ல மாமா. என்ன இல்ல, நான் அவ்வளவு தூரம் போய் இப்ப திருப்பி வரேன். என்ன முத்து மாமா, நீ காலையில தானே பேக்குள்ள வெயின்னு சொன்னதும் பத்திரமா எடுத்து வச்சேன். நீ பேக்ல நல்லா பாரு. பாத்துட்டேன்னு சொல்றேன், பேக்ல இல்லன்றல. எங்க நீ பேக் கூட நான் பாக்குறேன். இல்லன்னு சொன்ன நம்பிக்கை இல்லையா? பேக்ல இல்ல, அது ரூம்ல தான் இருக்கும். வா பார்க்கலாம். என்ன முத்து மாமா சொல்ற? எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, இவ காத்துல கணக்கு போட்டுட்டு இருக்க. அடிக்கடிக்கு எப்படி புரிய வைக்கிறது? பேக்ல எடுத்து வச்சேன். இந்த பேரு இங்கே இருந்து யோசிச்சுட்டு இருக்க போறியா? மேடம் வந்து எடுத்து கொடுக்க மாட்டியா? நானே போய் எடுத்துக்கணுமா? சரி, நானே போறேன். விடு மாமா. இரு மாமா, நானும் வரேன். என்னம்மா, நான் சொன்னது நிஜமாயிடுச்சு பார்த்தல. அண்ணன் மேல போய் அப்படியே அவகிட்ட காதல் ரசம் சொட்ட சொட்ட பேசுவாரு.
பேசி சமாதானம் படுத்திட்டு கிளம்பி போவாரு. இதுதான் நடக்கும். காதல் ரசமா அதை விஷமாக்கி காட்டுறேன். அதுக்கப்புறம் தெரியும் இந்த நீலாம்பரி யாருன்னு. முத்து மாமா, நான் தான் எடுத்து வச்சேன்னு சொல்றேன்ல, அது எப்படி காணாம போகும்? பேக்ல இல்லன்னு சொல்றேன்ல. நான் வச்சேன் மாமா இங்க. அப்புறம் நீ தேடினா என்ன அர்த்தம்? நான் தான் இல்லன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு தான் அர்த்தம். இல்ல மாமா, நான் வச்சேன். இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அங்கதான் இருக்கு அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். வர வர இந்த வீட்டுல ஒரு பொருளை வச்சுன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டேங்குது. ச்சே. என்னது இது? ஆமா முத்து மாமா, உன் பேக்ல வச்சது எப்படி இங்க வந்துச்சு? அதுவா, நீ பேக்ல வச்சல, பேக்ல இருந்து ஜிங்கிட்ட குதிச்சு குடு 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 குடுன்னு ஓடி வந்து தலகாணிக்கரையில படுத்துக்குச்சு. என்ன முத்து மாமா இப்படி சொல்ற? ஏ லூசு லூசு, பேக்ல இருந்த செக் புக் தலகாணி கடையில் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? டியூப் லைட் இன்னுமா தெரியல? முத்து மாமா, இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ என்ன பார்க்கணும்னு தானே வந்திருக்க. அதுக்கு இந்த செக் புக்க சாக்கா வச்சுக்கிட்டு நீயே எடுத்து வச்சுட்டு இப்ப என் முன்னாடி எடுக்கிற, அப்படிதானே? அடடா அடடடடடா, ஆத்தா அறிவு கொழுந்து, எப்படி இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட? ஏன் ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கலாமே. அவ்வளவு மூளை இல்ல. என்னவும் இத கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம். 36 போன் பண்ண உனக்கு ஒரு போனை கூட எடுக்கலையே. ஐயோ, என் போன் வேற ரிப்பேர் முத்து மாமா. அது எங்க இருக்கு என்னன்னே தெரியல. கீழே நிறைய வாட்டி போட்டேனா அதை அடிச்சா கூட கேட்கவே மாட்டேங்குது. சொத்தம். சரி அதை விடு, அது ஒன்றும் இல்லை வெண்ணிலா. அது சித்தி திருதுப்புன்னு பூங்குதைக்கு உடம்பு சரியில்ல, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிடுச்சா. என்னாலே ஒன்றும் சொல்ல முடியல. உங்ககிட்ட வர மில்லுக்கு வான்னு சொல்லிட்டேன். உன் முகம் ஆடி போச்சு, அதையும் பார்த்தேன். சரி ஒன்று தனியாக கூப்பிட்டு சமாதானப்பட்டலான்னு பார்த்தா சித்தியோட முகம் ஆடிடும். அரை மனசா போயிட்டேன். போனதுக்கப்புறம் அதே யோசனையாக இருந்துச்சு. சமாதானம் பண்ணலான்னு ஃபோன் அடித்தா நீ வேறு ஃபோன் எடுக்கல. அதான் ஓடி வந்துட்டேன். இந்த பாரு, நீ பாட்டு அப்படியே உன் வேலையை பார்த்துட்டுரு, சரியா? அது விட்டுரு, அதெல்லாம் சரியாயிடும். நீ பால் ஏதாவது சாப்பிட்டியா? குடிச்சிட்டேன் முத்து மாமா. இல்லை, ஏன்னா நீ 6 மணி வரைக்கும் விரதம்னு சொல்லியிருக்கிற, அப்படியே பட்னியாக இருக்க முடியாது இல்லையா? இந்த ஜூஸு கேஸு குடிக்கலாம்ல? சரி, ஃபோனு போச்சுன்னா சொல்லணும், புது ஃபோன் வாங்கி கொடுப்பான்ல. ஒரு அவசரத்துக்கு எப்படி பேசுறது? அப்புறம் வாங்கிடலாம் புது ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனே வாங்கிடலாம். என்ன முத்து மாமா, சுமாடு போனா? ஆமாம், இந்த சுமாட்டை தூக்கி மண்டை மேலே வச்சுக்கிட்டு அது மேலே ஃபோன் வச்சுக்கிட்டு அது மேலே குடத்தை வச்சு தண்ணியை ஊற்று. அட போ முத்து மாமா, என்ன கிண்டல் பண்ணுறதே உன் வேலையாக போச்சு. என்ன ஸ்மார்ட் ஃபோனுன்ற சும்மாடு கறவை மாடுனா? சரி, சொன்னதான் ஞாபகம் இருக்கட்டும். நான் கிளம்புறேன், பார்த்து ஜாக்கிரதை. வா. எதை பற்றி யோசிக்காத, சொன்னால் ஞாபகம் இருக்கட்டும். கரெக்டாக சாப்பிட்றணும், சரியா?
நேத்து அத்தை திட்டினதுல இருந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி இனம் புரியாத பயம். நான் வேணா உன் கூட மில்லுக்கு வந்துட்டுமா? எந்த காலத்திலையும் வெண்ணிலாவை என்னால மருமகளா ஏத்துக்க முடியாதுப்பா. நாங்க ஏதாவது பண்ணிட போறோம்னு பயந்து மில்ல கூட்டிட்டு போறியா? சமையல் வேலையெல்லாம் பார்க்கணுமே. பூங்கோத வேற ஏதோ வயிறு வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி, நானே சமைக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறேன்ப்பா. ஐயா, இன்னும் சாப்பாடு வீட்டுல இருந்து வரல போல இருக்கு. சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை செல்வராசு. இன்னைக்கு வெண்ணிலா விரதம். அவன் அவளை போய் மில்லுக்கு சாப்பாடு கொண்டு வா அது இதுன்னு சொல்லி ஏன் கஷ்டப்படுத்துவானேன்னு வேணான்னு சொல்லிட்டேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேத்துக்குள்ளேயும் பாசம் அப்படி இருக்கு. உங்க ஆயுளுக்கு அவங்க விரதம் இருக்கிறது என்ன, அவங்க விரதம் இருக்காங்கன்னு நீங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது என்ன, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சரிங்கய்யா, நான் போய் வேணா ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஹோட்டலா? அட, நீங்களும் ஒரு நாளைக்கு எங்க கஷ்டத்தை அனுபவிங்கய்யா. ஹோட்டல்ல தான் ஒரு நாள் சாப்பிட்டா என்ன? சரிங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வெண்ணிலா, வெண்ணிலா. அத்தை, இதோ வந்துட்டேன் அத்தை. என்ன உள்ள சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்பதான் அத்தை பொரியலை தாளிச்சு இறக்கி வச்சேன். எல்லாம் முடிஞ்சது. சரி சரி, எனக்கு பசி எடுக்கல. நான் சாப்பிடறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள இன்னொரு விஷயம் நீ பண்ணணுமே. சொல்லுங்க அத்தை. டாக்டர் எனக்கு இந்த மாதிரி அரிசியெல்லாம் சாப்பிட வேண்டாம், உடம்புக்கு ஒத்துக்காம போயிடும், அதனால கைக்குத்தல் அரிசியில சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அதனால நாளையிலேருந்து அதை சமைக்கணும். சரிங்க அத்தை, நாளையில இருந்து கடையில சொல்லி. கடையிலையா? ஆமா. கடையில எல்லாம் எதை கொடுத்து ஏமாத்துவானோ, அதெல்லாம் நம்மளால நம்ப முடியாது. நீ ஒண்ணு பண்ண, வெளியில ஒரு மூட்டை நெல்லை இறக்க சொல்லியிருக்க, அத உரல்ல போட்டு இடிச்சு அரிசி தனியா உமி தனியா பிரிச்சிரு.